என் புத்தகத்தை விற்கிறது நோக்கமே அல்ல. எல்லார் வீட்லேயும் புத்தகத்தை வைங்க. உங்கள் பேரன் பேத்தி வந்து நம்ம அம்மா அப்பாவெலாம் இப்படி வாழ்ந்துருந்தாங்க போல அப்படின்னு படிக்கணும்ல. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நிறையா புக்கு எடுத்துகிட்டு வரல, எனக்கு தெரியும் விற்காதுன்னு. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல சார், நான் கொண்டு வந்ததே 10 புத்தகத்துக்கு கம்மியாக தான் கொண்டு வந்தேன். ஏன்னா கொண்டு வந்து 100 புத்தகத்தை செமந்துட்டு வந்து 3 புத்தகம் விற்றுச்சுன்னு வைங்க, போகும்போது 100 புக்கு வாங்கிட்டு வந்தோம், 3 கூட விற்கலை அப்படின்னா வருத்தமாக இருக்கும். கொண்டு வந்ததே 7ன்னு வைங்க, அதில் 3 விற்றுச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும்ல. பரவாயில்ல 7ல் 3 விற்றுருச்சுடா, அந்த மாதிரி மனோ பக்குவத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். தயவுசெய்து மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், திரும்ப நாங்கள்லாம் வாழ்ந்து இப்போ ஒரு பாதி கரையை தாண்டிட்டோம். பெரிய எழுத்தாளராக வரணும், பெரிய பேச்சாளராக வரணும். கல்வின்றது வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்களேன், இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் மேடம். பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு கிழவியை மிதிச்சிடுறீங்க. அந்த கிழவி பார்த்து நீங்களாம் படித்தவனா அப்போ கேட்டால் ஆமாங்க பிஎஸ்சி செகண்ட் இயர். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? படித்தவன்னா பண்புள்ளவன் பேர், படித்தவன் மிதிக்க மாட்டான். ஆனால் இப்போ படித்தவனை பார்த்தா தான் பயமாக இருக்குது. பூரா வெட்டி முன்னாடி தொங்க போடுறாங்க, பேண்ட் எப்போ கலண்டு விழுகும்னே தெரியலை. அவன் ஓட்டுற பைக்கை பார்த்தா, நான் உண்மையை சொல்லுங்க, இதையும் நான் எழுதுனேன் அடுத்த புத்தகத்தில் பார்ட் 2ல். பைக்கில் பள்ளத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கேன், மேலே கூரையில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. அந்த பிள்ளை வேற இதுவரை நான் இப்படியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்படி மேலே தொங்குதுங்க, வவ்வா பிடிச்சி தொங்கும்ல கங்காரு குட்டி, அப்படி தொங்கி பாவம் அவனே படுத்து கிடைக்கான். அவன் மேலே விழுந்து பின்னாடி சீட்டே காலியாக இருக்குது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் படித்த அறிவு இருந்தால் தான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கூட பேசும், அறிவு உள்ளவன் கூட தான் பேசும். இப்போ அறிவு இப்போ